அத்தை? உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ இவ்வளவு அவசரமா என்னை எதுக்கு பார்க்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் லட்சுமி. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே பாவம் அந்த சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு வைக்கலாமா அத்தை? எனக்கும் அந்த கஷ்டம் புரியுதும்மா. என் பொண்ணு கோடீஸ்வரி இருக்காளே, அவ சரியான பிடிவாதக்காரி. அவளே மனசு வந்து இந்துவுக்கும் தெருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் இருந்தா. ஆனா விதி, என் மாப்பிள்ளை இப்ப ஜெயில இருக்காரு. இந்த சூழ்நிலையில வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தா ஊர் தப்பா பேசுன்னு அவ நினைக்கிறா. அத்தை, ஊருக்காரங்க ஏதாவது பேசுவாங்களேன்னு பயந்தா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது அத்தை. அவங்க என்ன பேசினாலும் நாம பண்றதுல நியாயம் இருந்தா அதை உடனே பண்ணிடலாம். 7 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம்னு உங்க பையன் சொன்னாராம். அதை கேட்டுட்டு பாவம் இந்து படுற வேதனை என்னால பார்க்க முடியல அத்தை. திரு மட்டும் சந்தோஷமா இருக்கானா என்ன? அவனு எப்ப பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருக்கான். அவனோட இந்த நிலைமைய மாத்தணும்னு என்னால சாமி கிட்ட வேண்டிக்கதான் முடியுது. அத்தை, உங்க பொண்ணு கிட்ட பேசி அவங்க மனச மாத்த முயற்சி பண்ணலாமே. அது அவ எடுத்த முடிவை யார் சொல்லி அவ மாத்திக்க மாட்டா. பெருமைக்காக நான் சொல்லல. உண்மையிலேயே என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. புத்திசாலின்னு சொல்றதை விட தைரியசாலியும் கூட. இப்ப அவ எண்ணம் முழுக்க தான் புருஷனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுங்கிறதுல தான் இருக்கு. கொஞ்ச நாள்ல மாப்பிள்ள வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது எப்படி அத்தை? கோர்ட்டு கொடுத்த தண்டனை மீறி அவரால எப்படி வெளியே வர முடியும்? என் பொண்ணு நினைச்சா எதையும் சாதிப்பா. அத்தை, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை உங்க மாப்பிள்ள ஜெயிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என் பையன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது அவன் கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருவேம்மா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இரு. உன் அம்மா கிட்டையும் உன் தங்கச்சி கிட்டையும் என் சூழ்நிலையை எடுத்து சொல்லி புரிய வை. அத்தை, நான் வேணா உங்க பொண்ணுகிட்ட பேசி பார்க்கவா? என் பேச்சையே கேட்காதவ உன் பேச்சே கேட்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவகிட்ட பேசி வீணா ஏமாறத விட நீ பேசாம இருக்கிறதா நல்லது. இல்லத்த, அவங்க மனச மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு தடவை நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். சரி, எப்ப அவ சந்தோஷமா இருக்கான்னு நான் உனக்கு சொல்றேன். அப்ப நீ வந்து அவகிட்ட பேசு. அதுக்கு முன்னாடி இந்துவோட ஜாதகத்தை நீ என்கிட்ட கொடு. எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட அதை காமிச்சு ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமான்னு கேக்குறேன். சரிங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க.